அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது கால் பாத அழுத்த முறை சிகிச்சை, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. இந்த கால் பாத அழுத்த முறை சிகிச்சையின் மூலம் அனைத்து நோய்களையும் எப்படி குணமாகிறது என்பதை பற்றி இதில் விரிவாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக கால் பாத அழுத்த முறை சிகிச்சை என்று சொல்லக்கூடிய ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி தெரப்பி எல்லா கண்ட்ரிலுமே இப்போ கடைபிடிக்கிறார்கள். இப்போ கால்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக எப்படி நோய்கள் குணமாகிறது, நமக்கு ஆரோக்கியம் எப்படி கிடைக்கிறது, இதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதனுடைய கான்செப்ட் எப்படி அப்படின்னா, இது ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவ முறை. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் நம்ம 2 கால்லையுமே இருக்கு. அந்த கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இந்த நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் கால் பாத சிகிச்சை நமக்கு உதவி செய்கிறது. இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய என்னென்ன உறுப்புகள் இருக்கிறது, அது தொடர்புடைய புள்ளிகள், கரெக்ட் லொக்கேஷன் காலில் எந்த பகுதியில் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் எப்படி அழுத்தம் கொடுப்பது, எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுப்பது அப்படிங்கிறது தான் முக்கியமான கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கான் சிஸ்டம், நம்ம உடல்ல மொத்தமே 10 உறுப்புகள் தான் இருக்கிறது, 10 ஆர்கான். அதே போல 7 எண்டோகிரீன் கிளாண்ட், அவ்வளவுதான். இந்த 10 உறுப்புகளும் 7 நாளமில்லா சுரப்பிகளும் இணைந்து செயல்பட்டால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த 10 உறுப்புகள்லையும் 7 எண்டோகிரீன் கிளாண்ட்லையும் ஏதாவது குறைபாடுகள் வரும்போது நமக்கு பாதிக்கப்படுகிறது டிசீஸ். அந்த நோயை குணப்படுத்துவதற்கு தான் மருத்துவ முறைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் கால் பாத சிகிச்சை ஒன்று. இது ஒன் ஆஃப் த நேச்சர் வே ட்ரீட்மெண்ட். இப்போ நம்ம உடல்ல மொத்தம் நம்ம மனிதனுடைய இயல்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில திறமை இருக்கும். ஆனா நம்ம உடல்ல உள் உறுப்புகள் எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றி நாம் 1 மணி நேரமாவது உட்கார்ந்து சிந்தித்து அதை அறிந்து கொண்டோம் என்றால் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அது வழிகாட்டும். ஏன்னா மனித பிறவி என்பது ஒரு முறை பிறந்து விட்டோம் என்றால் இறப்பை தவிர்க்க முடியாது. நாம் பிறந்தோம், இறப்பை நோக்கி பயணம் சென்று கொண்டே இருப்போம். இளமை, நடுநிலை, முதுமை, இறப்பு என்று சென்று கொண்டே இருக்கும். அப்ப வாழ்கின்ற காலகட்டத்தில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நாம் உடல் உறுப்புகள் 10 ஆர்கான் 7 எண்டோகிரைன் ஃபங்க்ஷன் எப்படி செயல்படுகிறது என்று தெரிந்து கொண்டால் அதற்கு தகுந்தாபோல் நாம் வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டு ஆரோக்கியமா வாழலாம். அதான் இதனுடைய கான்செப்ட். அப்ப சித்த மருத்துவ தத்துவம் என்பது சித்தர்களால் உருவாக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்ட அந்த மருத்துவ முறை தான் சித்த மருத்துவம். அந்த சித்தர்கள் மருத்துவ முறை தான் இன்றைக்கு பல்வேறுபட்ட மருத்துவ முறைகளும், அலோபதியை தவிர பாக்கி எல்லா மருத்துவ முறையும் சித்தருடைய தத்துவ மருத்துவ முறையில் அடங்கக்கூடியவை. ஏன்னா சித்த மருத்துவம் என்பது 96 தத்துவங்களை உள்ளடக்கிய ஒரு பிக்கெஸ்ட் பிலாசபி உள்ள மருத்துவம் சித்த மருத்துவம் தான். அந்த 96 தத்துவங்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அதிலே எல்லா மருத்துவமும் அடங்கியிருக்கு. அந்த அடிப்படையில் தான் கால் பாத சிகிச்சையும் சித்தர்களால் பாரம்பரியமாக உலகம் தோன்றிய முதலாக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு மருத்துவம். இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த காரணத்தினால் ஒரு நாட்டினுடைய மருத்துவ முறை மற்ற நாளில் இருப்பவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்து அது விஞ்ஞான முறையிலே ஆய்வு செய்யப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு வளர்ச்சி அதிகமாக பல நாடுகளில் உருவாகி வருகிறது. அதில் ஒன்றுதான் நம்ம கால்பாத சிகிச்சை. பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ளேயே எல்லாமே கனெக்டட் ஆயிடுது. அப்போ திரும்ப திரும்ப நம்ம வீடியோவில் சொல்றது என்னன்னா 10 ஆர்கான் கனெக்டட் பாயிண்ட்டும் இங்கே கனெக்டட் ஆயிடுது, 7 எண்டோகிரின் கிளாண்டுக்குள்ள பாயிண்ட்டும் இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம உடல்ல இருக்கிற தசை மண்டலத்துக்குரிய புள்ளிகள், நரம்பு மண்டலத்துக்குரிய புள்ளிகள், பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய் தொடர்புடைய புள்ளிகள் எல்லாமே காலில் வந்துடுது. அப்போ மெயினாக மன ரீதியாக வரக்கூடிய நோய்கள் ஒன்று, உடல் ரீதியாக வரக்கூடிய நோய்கள் ஒன்று, 2 டைப் இருக்கு. அதே மாதிரி குறைபாடு உள்ள நோய்கள். ஒரு மனிதன் 40 வயசு வரைக்கும் எந்த டிசீஸ் இல்லாமல் இருக்கும். 41வது வயதுல பிளட் டெஸ்ட் பண்றோம். அப்ப ரத்தத்துல சர்க்கரை அளவு நார்மல் அதிகரிக்கும் போது டயாபெட்டிஸ் அப்படின்னு வரையறுக்கப்படுகிறது. அதே போல 42 வயசுல ஒருத்தர் டெஸ்ட் பண்றாருன்னா பிரஷர் அதிகமா இருக்கும். நார்மல் நிலையை விட ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கும். அப்ப பிரஷருக்கு வேண்டிய சிகிச்சை முறையை மேற்கொள்ளும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். உடல் பருமன், ஹார்மோனல் இன்பேலன்ஸு, தைராய்டு ப்ராப்ளம், இப்படி இது போல பாதிப்புகள் எல்லாமே இந்த நாளமில்லா சுரப்பிகளில் வரக்கூடிய குறைபாடுகள். உடல் ரீதியாக வரக்கூடிய நோய்கள்னா ஹார்ட் டிசீஸ், லிவர் டிசீஸ், லங்ஸ் டிசீஸ், ஸ்டமக் டிசீஸ், கிட்னி டிசீஸ், இதெல்லாம் நோய்கள் இந்த ஆர்கான்ல வர்றது. அப்ப
எந்த நோய்கள் வந்தாலும் நம்ம உடலுக்குள்ளேயே தான் வரக்கூடியது. அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆர்கானுக்கும் எண்டோகிரின் கிளாண்டுக்கும் உள்ளது. ஒரு நோய் வருகிறது என்றால் அந்த உள்ளுறுப்புகள் அதற்கு தேவையான அந்த ஹார்மோனை சுரந்து இயற்கையாகவே அந்த நோய்களை குணப்படுத்தி நாம் உடலை ஆரோக்கியமாக எடுத்து செல்வதற்கான பணிகளை இது செய்யக்கூடியது. இதுதான் வந்து நம்ம உடலுடைய தத்துவம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த பார்த்தீங்கன்னா கட்டவரலில் பார்த்தீங்கன்னா இந்த 4 விரலும் இல்லைன்னாலும் இந்த கட்டவரல் 4 விரலாலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ கட்டவரல் மட்டும் இருந்தால் கூட நடக்கிறதுக்கான எலிஜிபிள் கிடைக்கும். அப்போ இந்த கட்டவரல் நுனிப்பகுதி இந்த ஒரு விரல் வைக்கும்போதே பிரெயின் பாயிண்ட் வருது. இந்த பிரெயின் தான் வந்து நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி. நம்ம உடல்ல வந்து 72,000 நர்வ்ஸ் கனெக்டட் ஹியூமன் பாடி. அப்போ உடல் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்றால் நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்படணும். இப்போ பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுடைய பணிகளை நாம் செய்து கொள்ளலாம். வயது முதிர்வு ஏற்பட ஏற்பட நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது நடக்க இயலாமை, உடல் சோர்வு, அதே மாதிரி நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி சுரப்பி, இந்த சுரப்பியை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கோம் நிறைய வீடியோவில். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து 8 ஹார்மோனும் சுரக்குது. அதில் முக்கியமான ஹார்மோன் மற்ற 6 கிளாண்டையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சுரப்பிகளும் பிட்யூட்டரி தான் சுரக்குது. அப்போ பிட்யூட்டரி சுரப்பி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆனது தான் வளர்ச்சி ஹார்மோன். என்ன குழந்தைகள் வந்து ஹைட்டாக வளரணும்னா 21 வயசு வரைக்கும் உள்ளுறுப்புகள் எந்த குறைபாடும் இல்லாமல் சம ரீதியாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்த ஹார்மோன் வந்து முக்கியமாக சுரக்கணும். அதே போல் இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து நிறைய தடைபடுது. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாத ஒரு குறையாக பல்வேறு மருத்துவ முறைகள் நாடுகிறார்கள். இயற்கையாக அந்த குழந்தை பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய அந்த விந்து அணுக்களை சுரக்கக்கூடிய ஹார்மோனை சுரக்கிறதே இந்த பிட்யூட்டரி சுரப்பி தான். ஏன்னா இந்த பிட்யூட்டரி சுரப்பி வந்து மால் ஃபங்க்ஷன் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலன்னா உடலில் வந்து ஆண்மை சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோன் குறையிறதுனால நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தாமதம் நிறைய பாதிப்புகளை உண்டாக்குது. அதை நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் அழுத்தம் கொடுத்து தூண்டுவது மூலம் மீண்டும் ஆண்மையை கொண்டு வரக்கூடிய ஆற்றலும் அந்த பிட்யூட்டரி சுரப்பியில் சுரக்கும் போது நம்ம செயல்படலாம். அது மாதிரி பெண்மை குறைவு இருந்தாலும் அந்த ஹார்மோனையும் தூண்டக்கூடிய ஒரு சுரப்பி என்னன்னா இந்த பிட்யூட்டரி சுரப்பி. இது போல சொல்லிக்கிட்டே போகலாம். 8 ஹார்மோனை சுரக்குதுன்னு. அதுக்கு பக்கத்தில் இருக்க பீனியல் சுரப்பி, இது முக்கியமான சுரப்பி. இது 3 ஹார்மோனை வந்து நம்ம உடல்ல சுரக்குதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கோம். இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வேதிப்பொருள் தான் மெலட்டோனின். அந்த மெலட்டோனின் எதுக்கு போகுதுன்னா இன்னைக்கு உயிரையே எடுக்கக்கூடிய ஒரு கொடுமையான நோயாக கருதப்படுகின்ற கேன்சர் நோயை இயற்கையாக குணப்படுத்தக்கூடிய ஹார்மோன் தான் மெலட்டோனின். அதை சுரக்கிறதே இந்த பீனியல் சுரப்பி. அப்போ இது எப்போ சுரக்குது? இரவு நேரத்தில் தான் சுரக்குது. இரவு சரியாக 10 மணிலேருந்து விடிய காலை 4 மணி வரைக்கும் நல்லா தூங்குறதையும் இருட்டறையில் தான் தூங்கணும். நம்ம தூங்கக்கூடிய இடம் இருட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மெலட்டோனின் தினமும் சுரந்து அது ரத்தத்தில் கலந்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் சென்று உடலில் கேன்சர் செல்களோ கிருமிகளோ உடலில் தங்காதவாறு வெளியேற்றி நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பயன்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சத்தில் தான் நிறைய பேர் தூங்குறாங்க. அதனால என்ன ஆகுது? அந்த சுரப்பி சுரக்காததுனால நிறைய பேருக்கு கேன்சர் நிறைய கஷ்டப்படுறாங்க. அதனால சில ஆராய்ச்சியாளர்கள், மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் இப்போ இரவில் தூங்கும்போது கருப்பு துணியை கட்டிட்டு தூங்க, அப்போதான் வந்து நம்ம பாதுகாக்கலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு வந்துடுறாங்க. இது போல் இந்த சுரப்பியும் ஒரு முக்கியமான சுரப்பி. அதுக்கப்புறம் அடிக்கடி சொல்கிறது தைராய்டு, பாராதைராய்டு, இது ஒரு முக்கியமான சுரப்பி. இந்த தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் பேர் தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது தைராக்சின். அது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருள்கள், கழிவுப் பொருள்கள், இறந்த செல்கள்லாம் உடலில் தங்காமல் அவைகளை வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பயன்படக்கூடிய ஒரு சுரப்பி தைராய்டு கிளாண்டில் சுரக்கக்கூடிய தைராக்சின். அது சிறப்பாக ஃபங்க்ஷன் ஆனாதான் அந்த ஹார்மோன் வந்து சுரந்தாதான் நம்ம உடலில் தசை மண்டலம் நல்லா இருக்கும், எலும்பு மண்டலம் நல்லா இருக்கும், நரம்பு மண்டலம் நல்லா இருக்கும், இருதயம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், பிரெயின் மூளை நல்லா செயல்படும். இதில் ஏதாவது தங்குதடை குறைபாடுகள் ஏற்பட்டு அந்த சுரப்பி சரியாக தைராய்டு சுரக்காதனாலும் அதிகமாக சுரந்தாலும் ரொம்ப டெஃபிஷியன்ட் குறைவாக சுரக்கும் போது உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. தசை மண்டலம் பாதிப்பு ஏற்பட்டு உடல் ஃபுல்லாக வலி ஏற்படுது. ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட்லையும் வலி ஏற்படும். கை ஜாயிண்ட்டு, கால் மூட்டுகள் ஜாயிண்ட்டு, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், கழுத்து பிடிப்பு, இப்படின்னு உடல் சோர்வு வந்து அதிகமாக இருக்கும். எப்போதும் படுத்து தூங்கி கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது இந்த தைராக்சின் உடலில் குறைவு ஏற்படும் போது. தைராக்சின் உடலில் குறைவு ஏற்படும் 10 ஸ்டெப் நடந்தாலே மக்கியால் கால் கையெல்லாம் வீக்கம் வந்துடும். அதே போல் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள், மென்சஸ் சரியாக வராது, கரு உற்பத்தி ஏற்படாது, கருமுட்டை சிதைவுகள் ஏற்படும்,
கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகள் ஏற்படும், நீர் கட்டிகள் ஏற்படும், ஆண்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும், நரம்பு தளர்ச்சி ஏற்படும். இப்படி பல்வேறு வகையான உடல் சார்ந்த பாதிப்புகளை ஏற்படுத்துவது தைராய்டு, தைராக்சின் குறைவின் காரணமாக. அதே போல பாத்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு இருக்கு. சிறுநீரகத்தின் உச்சியில சுரப்பி அட்ரினல் கிளாண்ட். இது சுரக்கக்கூடிய ஹார்மோன் பாத்தீங்க அப்படின்னா, இதுல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் 3 வகையான ஹார்மோன்ஸ் சுரக்குது. இதுல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் நமக்கு வந்து இருதயத்தினுடைய இயக்கத்தை சமநிலையில் வைத்துக்கொள்ள அது பயன்படுது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இருதய துடிப்புகளை சமநிலைப்படுத்துவதற்கு அது பயன்படுது. அதே மாதிரி இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய சுருக்க நிலை, இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய இந்த பிளாக்கேஜ் எல்லாம் நீக்குவதற்கும் அந்த ஹார்மோன் வந்து நமக்கு பயன்படுது. அதே போல கொலஸ்ட்ரால் அதிகமா டெபாசிட் உடல்ல ஆகாம அதைகளை வெளியேற்றி நாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் பயன்படுது. அப்ப அதுல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து அது வந்து டெபிஷியன் குறைவுல ஏற்படும் போது நிறைய வந்து கொலஸ்ட்ரால் உடல்ல வந்து டெபாசிட் அதிகமாயிருது. மன அழுத்தம், மன இறுக்கம் அதிகமாகி பல்வேறு தூக்கமின்மை, பல்வேறு பாதிப்புகளை உருவாக்க காரணமாயிருது. அதே போல பாத்தீங்கன்னா பேங்க்ரியாஸ்ல சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின் வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த அது பயன்படுது. அதே போல நம்ம லிம் கிளாண்ட்னு இருக்கு. இந்த லிம் கிளாண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பிளீன் மண்ணூரில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ல உற்பத்தி ஆகி உடல்ல எல்லா பகுதியிலும் முடிச்சுகள் உள்ள இடத்துலலாம் அந்த லிம் கிளாண்ட் இருக்கும். கால்கள்ல நமக்கு லிம் கிளாண்ட் பாயிண்ட் இருக்கு. அந்த லிம் கிளாண்ட் பாயிண்ட்ல அழுத்தம் கொடுப்பதன் மூலம் உடல் சோர்வு, அதே போல இம்யூனிட்டி பவர், உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி உடல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள், கழிவுப் பொருட்களை வெளியேற்றி கிருமிகள் எல்லாம் வெளியேற்றி நம்ம ஆரோக்கியமா வாழ்வதற்கு அது பயன்படுது. இப்படி இந்த நாளமில்லா சுரப்பிகள், அந்த அதே போல 10 ஆர்கான், ஹார்ட் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு வந்துருவோம். அதே மாதிரி ஸ்பிளீன் மண்ணீரல், நமக்கு உடலுக்கு தேவையான ஹார்மோன்கள்லாம் நிறைய சுரந்து அது டைஜஷனுக்கு வேண்டிய வேலைகளுக்கெல்லாம் செய்யுது. அதே மாதிரி நம்ம உடல்ல எண்டோக்ரின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்பிளீன் வந்து நிறைய நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் கிட்னி, சிறுநீரகம் வந்து நம்ம உடல்ல உள்ள ரத்தத்தை வந்து ஃபில்டர் பண்ணி தூய்மையான ரத்தத்தை உடலுக்கு கொடுக்குது. அதுலேருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர்களை சிறுநீர் பை வந்து வெளியேற்றுது. அதே போல லிவர், பிக்கஸ்ட் ஆர்கான், அது பார்த்தீங்கன்னா ரத்தத்தை ஸ்டோரேஜ் பண்ணுது. அதுலேருந்து உடல்ல இருக்கக்கூடிய 10 ஆர்கான்லேயே பிக்கஸ்ட் ஆர்கான் வந்து லிவர் தான். லிவர் கீழே இருக்கக்கூடிய அந்த பித்தப்பை வந்து லிவர்லேருந்து சுரக்கக்கூடிய பித்த நீரான கால் பிளாடரை சேகரித்து சிறுகுடலுக்கு உதவி செய்யுது. அதே போல 500 ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கான் அப்படின்னா அந்த லிவர் தான். இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கும் மற்றொரு கிருமிகள், பல்வேறு நோய்களை குணப்படுத்துவதற்கு தேவையான ஹார்மோன் எல்லாம் வேதிப்பொருள்லாம் அந்த லிவர் வந்து சுரக்குது. அப்போ லிவர் டேமேஜ் ஆகும்போது தசை சார்ந்த நோய்கள் நிறைய ஏற்படும். நம்ம உடல்ல தசை மண்டலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆர்கான் தான் லிவர் தான். இப்போ தசை மண்டலம் பாதிப்பு ஏற்படும் போது தான் கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை, ஷோல்டர் வந்து ஸ்டிப்னஸ் ஆகும், பேக் வந்து மசில்ஸ் ஸ்டிப் ஆகிடும், காப் மசில்ஸ் எல்லாம் ஸ்டிப் ஆகிடும், நீட்டி படுக்க முடியாது, உடல்களில் வலிகள் ஏற்படும். இப்படி பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாக அமையுது. அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் பிளாடரில் வரக்கூடிய பெரிய பிரச்சனை வந்து ஸ்டோன். அதே போல் லங்ஸ், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நம்ம ஆக்சிஜன் வந்து லங்ஸுக்கு போனோம்னா அது ரத்தத்தில் கலந்து உடலில் எல்லா பகுதியிலும் தங்குதல் இல்லாமல் ரத்த ஓட்டமும் ஆக்சிஜன் போடணும், லங்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். லங்ஸில் நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் நிறைய ஸ்டோரேஜ் ஆகும்போது ஸ்கின் டிசீஸ் நிறையா வரும். வரக்கூடிய எல்லா விதமான ஸ்கின் டிசீஸும் லங்ஸினுடைய டெபிஷியன்ஸு பாதிப்புனால வரக்கூடியது. இதுபோல் அப்புறம் ஸ்டெமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், டைஜஷன் ஆர்கான். இப்போ இந்த 10 உறுப்புகளும் 7 நாளமில்லா சுரப்பிகளையும் மெயினாக வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் சரியான கரெக்ட் லொக்கேஷன் எந்தெந்த இடத்துல இருக்குது, எப்படி எப்படி அழுத்தம் கொடுக்கணும், 10 ஆர்கானுடைய ஃபங்க்ஷன் என்ன, 7 எண்டோக்ரின் கிளாண்டுடைய ஃபங்க்ஷன் என்ன, ஒரு டிசீஸுக்கு எப்படி பாயிண்டை வந்து செலக்ட் பண்ணுறது, ஒரு டிசீஸ் வரும்போது அதுக்கு எப்படி வந்து அழுத்தத்தை கொடுக்குறது. இதில் மெயின் கான்செப்ட் எப்படின்னா, ஒரு ஆர்கான் வந்து எக்ஸஸாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய பிரச்சனை இருக்குது, டெஃபிஷியன்ஸ் குறைவாக ஃபங்க்ஷன் ஆனால் பிரச்சனை இருக்குது. அதுக்கு வந்து எப்படி வந்து கிளாக் வைஸில் ப்ரெஷர் கொடுக்கணுமா, ஆன்டி கிளாக் வைஸில் கொடுக்கணுமா அப்படிங்கிறது தான் பயிற்சியில் முக்கியமான கான்செப்ட். இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைராய்டே எடுத்துக்கிட்டோம்னா தைராய்டு எக்ஸஸாக ஃபங்க்ஷன் ஆகிறது அதை கரெக்ட் சமநிலை கொண்டு வரணும். அதே மாதிரி குறைவாக ஃபங்க்ஷன் ஆகும்போது அதை வந்து அதையும் சமநிலை கொண்டு வரணும். அப்போ ஈக்குவல் பொசிஷன் கொண்டு வர்றதுக்கு சுழற்சி முறையில் எப்படி கொண்டு வர்றது. இப்போ சாதாரண பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இயக்க நிலையில் வரும், இப்படி சுற்றணும் அப்படின்னா ஒரு பொருள் வந்து நல்லா வேகமாக போய் சுழற்சிக்கிட்டு இருக்கும், அதை பேக்வேர்டில் சுற்றும் போது அது பிரேக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுடும். இது வந்து இயற்கையாக வந்து மின்சாரம் இல்லாத காலகட்டத்திலலாம் இப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய முறைகள்.
அதே போலதான் ஒரு உறுப்பை வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல பண்றதா கிளாக் வைஸ்ல பண்ணும்போது சக்தியை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் ஒரு பயன்ல பண்ணும். அப்ப ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப கவனமா கரெக்டா ரிஃப்ளெக்ஸாலஜில ஒரு டிசீஸ் எப்படி ஏற்பட்டது, அந்த டிசீஸுக்கு காரணமான ஆர்கான் என்ன, எண்டோகிரீன் பாயிண்ட் என்ன, அதை கண்டுபிடிச்சு அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த டிசீஸ் குணப்படுத்த உதவும். இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து அதிகமானவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்காச்சும் ஒரு சுகர் பேஷண்ட்டு கஷ்டப்படுறாங்க. அப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு அன்டிசார்டர், அது ஒரு டிசீஸ் கிடையாது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு நார்மல் நிலையை விட ரொம்ப அதிகமாக இருக்கும்போது டயாபெட்டிஸ் அப்படின்னு வரையறுக்கப்படுகிறது. அப்போ அதை வந்து நார்மல் நிலைக்கு கொண்டு வர்றது தான் மருத்துவ முறைகள். நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு. அப்போ அதே போல நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் அதுக்கு மெயினாக பார்த்தோம்னா இந்த கணையம் என்று சொல்லக்கூடிய பேங்க்ரியாஸ்ல சொல்லக்கூடிய இன்சுலின் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த அது பயன்படுது. அந்த இன்சுலினுடைய வேலை என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடுல குளுக்கோஸ் வந்து டைஜஷன் பண்றதுக்கு அதுக்கு பயன்படுது. அவ்வளவுதான் அதனுடைய வேலை. அது எவ்வளவு சுரக்கணும், எவ்வளவு கட்டுப்படுத்தணும், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பிட்யூட்டரி சுரப்பி. பிட்யூட்டரி சுரப்பியுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த பேங்க்ரியாஸ் இருக்கு. பிட்யூட்டரி சுரப்பி உடலுக்கு எவ்வளவு குளுக்கோஸ் தேவைப்படுது, இன்சுலின் எவ்வளவு தேவை அப்படின்னு ஆர்டர் பண்ணாதான் அது ரிலீஸ் பண்ணும். அதே போல பிட்யூட்டரி கிளாண்ட் அதே மாதிரி இந்த தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் வேலையும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு அதுக்கும் பயன்படுது. அதே மாதிரி அட்ரினல் சுராப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோனும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பயன்படுது. அதே போல லிம்கிளாண்டில் சுரக்கக்கூடிய ஹார்மோனும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பயன்படுது. லிவர்ல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோனும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பயன்படுது. ஸ்பிளீன்ல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோனும் பயன்படுது. அப்போ இந்த ஆர்கான் எல்லாமே சேர்ந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது தான் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு இயற்கையா வந்து குறையறதுக்கு உதவுது. அதே போல சர்க்கரை நோயை மட்டும் கட்டுப்படுத்தினா பத்தாது, உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை படிமங்களை கரைஞ்சி உடலை விட்டு வெளியேறணும். ஏன்னா தோலுக்கு எல்லாமே வந்து டயாபெட்டிஸ்னால எல்லா இடங்கள்லையும் ரத்த சர்க்கரையினுடைய படிமன்கள் வந்து படிஞ்சு இருந்துரும். அதுதான் சர்க்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மோர் தென் 10 இயர்ஸ், மோர் தென் 15, 20 இயர்ஸ் இருக்கும். அவங்க டெஸ்ட் எடுத்துருவாங்க, நார்மலா இருக்கு, டாக்டரை போங்க 110 இருக்கு, ஆல்சோ நார்மல் உங்க உடம்புல சுகர், ஆனா அது மோர் தென் 20 இயர்ஸா இருக்கும். அதனால என்ன பாதிப்பு ஏற்படும்னா இந்த கால் பாதம் ஃபுல்லா எரிச்சல் ஏற்படும், கால்கள் ஃபுல்லா நம்னஸ் ஆயிரும், மரப்பு தன்மையாயிரும். இந்த கால் இதை பார்த்தீங்கன்னா தண்ணியில் நடக்கிறாப்புல ஈரமா எப்போதும் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். உணர்வுச்சே இருக்காது, உணர்ச்சியே காலில் இருக்காது. ஆனால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு மட்டும் நார்மலாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது, நிறைய பேருக்கு அந்த முட்டி கீழே பார்த்தா அப்படியே கருப்பாயிரும், அப்படியே கருப்பாயி அப்படியே பேஸ்ட் மாதிரி இருக்கும், கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்போ முட்டி கீழே ரத்த ஓட்டமும் ஆக்சிஜன் அளவும் குறைய குறைய அந்த நெர்வ் சிஸ்டம் ஃபுல்லாக ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆகாததுனால கால்கள் செயலிழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதனால தான் யாராவது அடிச்சுக்கிட்டாங்கன்னா இந்த விரலில் அடிபட்டுச்சுன்னா சுண்டு விரல் எடுத்துடுறாங்க, கட்டை விரல் எடுத்துடுறாங்க, சில பேருக்கு இது வரைக்கும் காலை குடஞ்சி எடுத்துடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் அதிகமானவர் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த சர்க்கரை நோய்க்கு வந்து கால் பாதங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நரம்பு மண்டலம் நல்லா தூண்டப்படுகிறது, தசை மண்டலங்கள் ஸ்டிமுலேட் ஆகுது, இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதியிலும் செல்வதால இந்த சர்க்கரை படிமங்கள் அதன் மூலம் சென்று சிறுநீரகத்து வழியா வெளியேற்றப்படுகிறது. மீண்டும் நம்ம ஆரோக்கியமாக திரும்புறதுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படும். அப்ப இதை தொடர்ந்து எடுப்பதன் மூலம் நம் கால்களை பாதுகாப்பதற்கும், இதனால உள்ள சைடு எஃபெக்ட் இருக்க சர்க்கரை நோயினால சைடு எஃபெக்ட், சில பேருக்கு கண்கள் பாதிக்கப்படுது, சில பேருக்கு லிவர் பாதிக்கப்படுது, சில பேருக்கு அதிகமாக சிறுநீரகம் பாதிக்கப்படுது, அதனால நரம்பு மண்டலமே பாதிக்கப்படுது. ஸ்கின் டிசீஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அதிகமாகி ஸ்கின் டிசீஸ் அதிகமாகிடுது, இச்சிங் உடம்புல அதிகமாக இருக்கும். இப்படி பல்வேறு வகையான இந்த சைடு எஃபெக்ட் வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் 100% நமக்கு உதவும். ஆக ரிஃப்ளெக்ஸாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம கால்களில் இருக்கக்கூடிய நம் உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய ஆர்கான் பாயிண்ட், எண்டோகிரீன் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக லொக்கேஷன் தெரிஞ்சு அது எப்படி செயல்படுத்தினு அந்த தியரிகள் நல்லா தெரிஞ்சு அதுக்கப்புறம் அழுத்தம் கொடுக்கக்கூடிய முறை தான் முக்கியம். எந்தெந்த டிசீஸுக்கு என்னென்ன பாயிண்ட் முக்கியம், அந்த பாயிண்ட் ஆர்கான் எப்படி ரிலேட்டடா இருக்கு, எண்டோகிரீன் கிளாண்ட் எப்படி ரிலேட்டா இருக்குன்னு அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது இதை ஒரு புஷ் பண்றது தான். அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன ஆகும், மீண்டும் அது இயக்க நிலைக்கு திரும்புவதற்கு ரிஃப்ளெக்ஸாலஜி உதவுது. இப்போ 100 கோடி ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்கிடுறோம், 10 கோடி ரூபா கொடுத்து கார் வாங்குறோம், 5 லட்சம் கொடுத்து கார் வாங்குறோம், கார் நின்று போயிடுது, ஸ்டார்ட் ஆகல, எல்லாமே நல்லா இருக்கு, இறங்கி தள்ளி விட்டாதான் ஸ்டார்ட் ஆகுறோம். அப்போ ஒரு 5 பேர் சேர்ந்து தள்ளி விடும்போது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எல்லாமே கார் இருக்கு, நான் இறங்கி தள்ளி விட மாட்டேன், அப்படியே உட்காந்துருப்பேன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் உட்காந்துருக்க வேண்டிதான். அதே போலதான் உடலுடைய அடிப்படை அமைப்பு. ஒரு மரத்துக்கு எப்படி வேறு முக்கியமோ, வேருக்கு தண்ணி ஊத்தாம செடியில தண்ணியை தெளிச்சோம்னா அது எப்படி ஆகும்,
வேருக்கு தண்ணி ஊற்றினாதான் பட்டு போனா கூட துளுத்து வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அது போல கால் பாதங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் உடல்ல உள்ள ஆல் ஆர்கான் எல்லா உறுப்புகளையும் ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்ப இந்த கால்கள்ல தான் பிக்கெஸ்ட் நெர்வ் சிஸ்டம் கால்கள்ல தான் அமைஞ்சிருக்கு. நம்ம உடலை இயக்கக்கூடிய 72,000 நரம்பு இணைப்புகளை பேலன்ஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பிரெயின், அதுல இருக்கக்கூடிய பெரிய பிக்கெஸ்ட் நெர்வ் சிஸ்டமே காலில் இருந்தா போகுது. அதான் சயாட்டிகா நெர்வ் அப்படின்னு சொல்றோம். அதே போல பிக்கெஸ்ட் ரத்த குழாய்கள் அது காலில் இருந்தா உடல்ல போகுது. அப்ப கால்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நரம்பு மண்டலமே ஸ்டிமுலேட் ஆகுது. ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டம் ஆக்சிஜன் உடல்ல எல்லா பகுதியும் போகுது. அப்ப போகும்போது என்ன ஆகும், எங்கெங்க சக்கரை படிமல் இருக்கு, எங்கெங்க டாக்ஸின்ஸ் இருக்கு, எங்கெங்க நச்சு பொருள்கள் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு கொண்டு வந்து கிட்னில சேர்த்து கிட்னி அதை வெளியேற்றுகிறது. மீண்டும் உடல் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிற நம்ம நோயிலிருந்து விடுபடுகிறோம். அப்ப இந்த கால் பாத சிகிச்சை ஒரு முறை கரெக்டா பண்ணிட்டா, ஒரு சிட்டிங் பண்ணிட்டா 1 மாதம் ஆயுள் அதிகரிக்கும். அதே போல கால் பாத சிகிச்சையை எந்த டிசீஸ் இல்லாதவங்க வீக்லி ஒன்ஸ் எடுத்துட்டு வந்தா முதிர்வான வயது முதிர்ந்த காலத்தில் கூட இளமையோடு வாழலாம். இப்ப 90 வயசுனா அவங்க நடந்து போய் பாத்ரூம் போகலாம், சாப்பிடலாம், எங்க வேணாலும் போகலாம், ஆக்டிவா ஆகலாம். சாகுற வரைக்கும் நம்ம உடல் கூண் உழுவாது, கைகள் சுறுசுறுப்பாக இருக்கும், கால்கள் சோர்வடையாது, நன்றாக நடக்கலாம். அந்த அளவுக்கு உள்ளுறுப்புகள் இளமையாக இருக்குவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் கால் பாத சிகிச்சை. ஆக நம்ம ரெங்கா அக்குபஞ்சர் ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் சென்னை அண்ணா நகர்ல 30 ஆண்டுகள செயல்படுகிறது. நம்ம 100% ரிஃப்ளெக்ஸாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை ரிசர்ச் பண்ணி நிறைய பேருக்கு பயிற்சிகளை கொடுக்குறோம். ட்ரீட்மெண்ட்டு இங்கே அண்ணா நகர்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல டிப்ளமா இன் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும். அதுபோல ட்ரீட்மெண்ட் சிகிச்சை அனைத்து நோய்களுக்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் சிகிச்சை எடுப்பதற்கும் தொடர்பு கொள்ளலாம். அதே போல நம்ம சென்டர்ல வர்மா மசாஜ் தெரபி, அக்குபஞ்சர் தெரபி, கப்பிங் தெரபி, மரபொழி தமிழ் மருத்துவம், மலர் மருத்துவம் இந்த சிகிச்சையும் நம்ம கொடுக்குறோம். இதுல பயிற்சி கொடுக்குறோம். ஆக இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் முறையை கற்றுக்கொண்டு தினமும் 10 நிமிடம் நமக்கு நாமே கால்களில் அழுத்தம் கொடுத்து வருவது மூலம் நாம் முதலில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை முறையாக கற்று முறையான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் இந்த டிப்ளமா பயிற்சி பயன்படும். இப்போ பாத்தீங்கன்னா மத்திய அரசினுடைய நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதன் மூலமாக டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி 1 வருட டிப்ளமா பயிற்சி சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது. பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும். டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை 9444641062. நன்றி, வணக்கம்.